பிக் பாஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு காட்டுக்குள்ள இல்ல அதாங்க நான் சொல்லிடுறேன். என்னோட கதை என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள 100 நாள் இருக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. உள்ள போனோடனே அங்க நான் வந்து மான் பார்த்தேன், அப்புறம் மயில் பார்த்தேன், அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். அப்போ ஒரு எலி இருந்தது. அந்த எலி என்கிட்ட வந்து நான் எலி நான் எலி நான் எலி அப்படின்னு எனக்கு கடிக்க வந்தது. அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அது எலி இல்ல, அது போலி போலி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த எலி, ஐயோ என்ன போலின்னு சொல்றாங்க பிக் பாஸ், நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு சீனா போட்டாங்க. அத பார்த்து உண்மை நம்பிச்ச, ஒரு எலிய நீ போய் திட்டுறியே, நீ கத்தி காட்டுறியே அப்படின்னு என்னை தூக்கி காட்டுல இருந்து வெளியில போட்டாங்க. வெளியில போட்டோடனே தான் தெரியுது அந்த எலி போலிதான் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் வந்து அதோட சுயரூபத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. அதோட என்ன சொல்றது, கலர் எல்லாம் போயிட்டே இருக்கு. உடனே மக்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு குட்டி யானைன்னு உன்னை நான் காட்டுக்குள்ள அனுப்பிச்சா நீ ஏன் கத்திய மட்டும் காமிச்சிட்டு வந்த, அந்த எலிய ஓங்கி ஒரு மிதிய மீச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிக் பாஸோட கதை. நான் யாரையும் சொல்லலைங்க, அப்புறம் உங்க இஷ்டம். ஆனா நிறைய ட்ரோல்ஸ் போட்டீங்க, நிறைய மீம்ஸ் போட்டீங்க. சத்தியமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்து 48 மணி நேரம் தூங்கல, சாப்பிடல, பல்லு தேய்க்கல, குளிக்கல, எதுவுமே பண்ணல. எல்லா ட்ரோல்ஸும் படிச்சேன், எல்லா மீம்ஸும் படிச்சேன். ஏன்னா எனக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மக்களாக நீங்கெல்லாம் ஒரு அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ மீம்ஸ் ட்ரோல்ஸ் பண்றீங்கன்னா நீங்கெல்லாம் உண்மையா வந்து எவ்வளோ பெரிய தெய்வங்கள். அதனால அது எல்லாமே படிச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையா இருந்தா மக்களோட ஆதரவு என்னைக்குமே நம்ம கூட இருக்கும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன். அவங்க மிஸ் பண்ணிருக்கலாம், பட் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னைக்குமே சொல்லுவேன், நான் உங்க வீட்டு பொண்ணு, உங்களோட அன்பால தான் இன்னைக்கு இந்த மேடையில நான் நிக்கிறேன். என்னை திட்டுறதுக்கு, என்னை அடிக்கிறதுக்கு, என்னை துப்புறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை வாங்கறதுக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் இந்த நடிகை அப்படின்ற இந்த மேடையில இருக்கேன். இதை இன்னும் செய்வேன். உங்க சப்போர்ட்டும், உங்க ஆதரவும், உங்க அன்பும் என்னைக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் பிக் பாஸ் என் வாழ்க்கையில உலக நாயகன் கமல் சரோட அவர் வாயால ஆர்த்தின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன். எங்க அப்பாக்காக உள்ள போனேன். அண்ட் வெளியில வந்தது மக்களால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வந்து நமக்கு வாய் சரியில்லை தான். ஆனா போலியா என்னால வந்து மனசுக்குள்ள கோவத்தை அடக்கி வச்சு நடிக்க பிடிக்கல. அதனாலதான். மற்றபடி ஸ்கிரிப்ட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அது எல்லாமே வந்து டைலாக் எல்லாம் சொந்தம் தான். அதனால நீங்க யார வேணா திட்டுங்க, எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது தான். பட் பிக் பாஸ பார்த்து நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க பாக்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து தப்பு பண்றாங்க நீங்க திட்டுறீங்க இல்லையா, அவங்கள விட தரக்குறைவா திட்டி அவங்கள விட கீழே போயிடாதீங்க. அவங்கள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்தா அதை நீங்க மாத்திக்கோங்க. அதுதான் பிக் பாஸ். சோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் எனக்கு கொடுத்த விஜய் டிவிக்கும் பிரதீப் சாருக்கும் கண்டிப்பா நான் என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் இவ்வளவு நல்ல ஆடியன்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்க வீட்டு பொண்ணு, அதனால இந்த மாதிரி விருது தொடர்ந்து வாங்குறதுக்கான உழைப்பும் உரிமையும் எனக்கு கண்டிப்பா எல்லா வருஷமும் இருக்கும். எல்லா வருஷமும் ரிஸ்வான் அவரோட இந்த ஸ்டுடியோ ஒன்னோட இந்த விருது நான் வாங்குறதுக்கான வேலைகளும் கடவுள் தருவாரு அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.